நான் இது வரைக்கும் ஒரு 6 புக்ஸ் படிச்சிருக்கேன் லாஸ்ட் ஒரு 8 மந்த்ஸ்ல. அதுல ஒரு புக் நான் இப்ப ரீசெண்டா படிச்சிட்டு இருக்கேன். இன்னொரு புக் நடுவுலயே நான் கொஞ்சம் குவிட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த புக் அந்த அளவுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நடுவுலயே குவிட் பண்ணிட்டேன். மீதி நான் படிச்ச 4 புக்ல இந்த ஒரு புக் சைக்காலஜி ஆஃப் மணி பை மோர்கன் ஹாசல் என்ற இந்த ஒரு புக்கை மட்டும் தான் நான் நடுவுல எங்கேயுமே பாஸ் பண்ணாம படிச்ச ஒரு புக். நார்மலா நீங்க ஒரு புக் படிக்கிறீங்கன்னா அந்த புக் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா கூட நடுவுல ஒரு நாளோ இல்ல 2 நாளோ பாஸ் பண்ற மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்துரும். இது நிறைய பேருக்கு நடக்கிறது தான். ஏன்னா நீங்க ஒரு நாள் படிக்கிறீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகும், ஒரு 30 பேஜ் படிச்சிருவீங்க. இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப போரிங்கா போகும், ஒரு பேஜ் கூட தாண்ட மாட்டோம். ஆனா இந்த ஒரு புக் சைக்காலஜி ஆஃப் மணின்ற இந்த ஒரு புக்கை நடுவுல என்னைக்குமே நான் பாஸ் பண்ணாம ஃபுல்லா படிச்சு முடிச்சேன். ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஒரு ஃபினான்ஸ் புக் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் எதிர்பார்த்ததே கிடையாது. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சாப்டர்லயும் அவ்வளவு லைஃப் லெசன்ஸ் கத்துக்கிட்டேன். சோ அப்படி இந்த புக்ல என்னதான் கத்துக்க முடியும் அண்ட் இந்த புக்ல ஆத்தர் என்னதான் சொல்ல வராருன்றத ஒண்ணா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் திங் அவர் என்ன சொல்றாருன்னா ஃபினான்ஸ் வந்துட்டா நோ ஒன்ஸ் கிரேசி. இப்ப ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த ஒரே மாதிரி யோசிப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாதுன்னு சொல்றாரு. அதுவும் ஃபினான்ஸ் வந்துட்டா வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. இப்ப ஒருத்தவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, அதை நான் இடையில இருந்து பாக்குறேன், எனக்கு அப்பட்டமா தெரியுது அது ராங் டிசிஷன். ஆனா அது அவங்களோட ஷூஸ் அவங்களோட இடத்துல போய் நின்று பார்த்தா இட் மீன்ஸ் சீம் ரைட், அது கரெக்டா இருக்கும்னு சொல்றாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாங் டேர்ம் வெயிட் பண்ணா நம்ம கண்டிப்பா ப்ராஃபிட் பார்க்க முடியும்னு. பட் ஏன் அதை பண்ண மாட்டாங்க? அண்ட் அதே மாதிரி ஹோம் லோன் வாங்கினா கண்டிப்பா செமையான இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியும். அண்ட் நம்ம ஹோம் லோன் கட்டி முடிக்கும் போது நம்ம வாங்கின ஹோம் லோனை விட டபுள் மடங்கு கட்டிருக்கணும்னு தெரியும். பட் அதை ஏன் வாங்குறாங்க? பிகாஸ் தே திங்க் தட்ஸ் a right decision to make at that moment. அந்த மொமெண்ட்ல அவங்களுக்கு அதான் ரைட் டிசிஷனா தோணுது. ஸோ அந்த டிசிஷனை அவங்க மேக் பண்ணிடுறாங்க. அண்ட் அது அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாகவும் இருக்கு. ஸோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க எடுக்கிற ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷனும் இன்னொருத்தவங்க எடுக்கிற ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷனும் மேட்ச் ஆகணும்ன்ற அவசியமே இல்லைன்னு சொல்றாரு. தட் இஸ் நோ ஒன்ஸ் கிரேசி. செகண்ட், லக் அண்ட் ரிஸ்க். இந்த புக்கை நான் படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் லக் நான் அந்த அளவுக்கு பிலீவ் பண்ணதே இல்லை. நான் ஹார்ட் ஒர்க்கை தான் பிலீவ் பண்ணுவேன். ஆனா இந்த புக்கை நான் படிச்சதுக்கு அப்புறம் தான் லக் ஹஸ் டு பிளே an important role in our life-ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவர் எந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்றாருன்னா பில் கேட்ஸோட லைஃப் ஸ்டோரி யூஸ் பண்றாரு. நம்ம எல்லாருக்குமே பில் கேட்ஸ் தான் யாருன்னு தெரியும், மைக்ரோசாஃப்ட்டை கண்டுபிடிச்சாரு. பட் வாட்ஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்கிற ஒரு ஸ்கூல்ல பில் கேட்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி, ஒரு சான்ஸ் என்ன? ஏன்னா இட் வாஸ் இன் 2022, இட் வாஸ் மிட் 70sல. அப்பலாம் யூஎஸ்லயே அவர் படிச்ச ஸ்டேட்ல 1-2 ஸ்கூல்ல தான் கம்ப்யூட்டர்ஸே இருக்கும். சோ அப்படி இருக்க ஒரு காலத்துல கம்ப்யூட்டர் இருக்க ஒரு ஸ்கூல்ல பில் கேட்ஸ்க்கு படிக்க சான்ஸ் கிடைச்சது ஒரு லக் தானே. அப்படி அவருக்கு அந்த கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ற சான்ஸ் கிடைச்சதுனால தான் அவர் கோட் பண்ண கத்துக்கிட்டாரு. அண்ட் கோட் பண்ண கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் the rest is history. இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் பீப்பிள்ஸோட லைஃப் ஹிஸ்டரி நீங்க படிக்கும்போது மேலோட்டமா படிக்காம எவ்ரி மைனட் டீடைல் வரைக்கும் நீங்க நோட் பண்ணி படிச்சீங்கன்னா லக் அவங்களோட லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருக்குன்றதை கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்றாரு. தேர்ட், வாட் இஸ் இனஃப். காசுன்னு வந்துட்டாலே there is no such option as enough. நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தவே பத்தாது, ரைட்? பட் நமக்கு எவ்வளவு போதும், நமக்கு எவ்வளவு இனஃப்ன்றதை நம்ம டிசைட் பண்ணியே ஆகணும்னு சொல்றாரு. எனக்கு இது பத்தல, எனக்கு இது சுத்தமா பத்தவே இல்லை, எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா you will end up with nothing. இது இங்கிலீஷ்ல ஒரு சூப்பரான கோட்ல சொல்றாரு. ஏன்னா there is no reason to risk what you have and need for what you don't have and don't need. இது உங்களுக்கு புரியலன்னா கொஞ்சம் பின்னாடி போய் பாஸ் பண்ணிட்டு அது திரும்ப புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு புரியலன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருள், நமக்கு தேவைப்படுற ஒரு பொருளை வச்சு நமக்கு தேவையே படாத ஒரு பொருளை வாங்குறதுல எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு சொல்றாரு. இந்த ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா சோஷியல் கம்பேரிசன். இப்போ என் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பெரிய கார் வாங்கிட்டான், நான் அதை விட ஒரு பெரிய கார் வாங்க போறேன்னு போனீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்ல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் அதை விட ஒரு பெரிய கார் வாங்குவான். சோ இதே மாதிரி நீங்க லைஃப் லாங் கம்பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா you will end up with nothing. இந்த மாதிரி சோஷியல் கம்பேரிசன் பண்ணாம அவன் லைஃப் ஸ்டைலுக்கு அவன் அந்த மாதிரி கார் வாங்கிருக்கான், என் லைஃப் ஸ்டைலுக்கு நான் இந்த மாதிரி குட்டியா கார் வாங்க போறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா you will save a lot of money. Fourth, சேவ் மணி. உங்களால எவ்வளவு காசு சேவ் பண்ண முடியுமோ அவ்வளவு காசை நீங்க சேவ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சேவ் பண்றதுக்கு ஒரு ரீசன், ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கணும்ன்றதுக்கு அவசியமே இல்லை, சும்மா சேவ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இங்கிலீஷ்ல இது எப்படி சொல்றாருன்னா building wealth has little to do with your income or investment returns and lots to do with your savings rate. சேவிங்ஸ்னா என்ன? சேவிங்ஸ் equal to income minus expenses. ஆனா இது அவர் எப்படி சொல்றாருன்னா சேவிங்ஸ் equal to income minus ego. ஈகோன்றது நம்மளே சொன்னல சோஷியல் கம்பேரிசன்ன்றது, அதுதான் அவர் ஈகோ நீங்க மென்ஷன் பண்றாரு. அந்த சோஷியல் கம்பேரிசன் உங்ககிட்ட இல்லனா you will save a lot of money சொல்றாரு. Fifth, compounding. ஃபினான்சிங் வந்துட்டாலே இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காசு வளர்றதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா வாரன் பஃபே. இப்போ வாரன் பஃபேயோட வர்த்ன்றது 110 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். இந்தியன் அமௌண்ட் கன்வெர்ட் பண்ணா கிட்டத்தட்ட 10,000 crores. இப்போட ஏஜ் 92 ஆகுது. இந்த 110 பில்லியன் டாலர்ஸ்ல 99% ஆஃப் த வெல்த் அவரோட 65th பர்த்டேக்கு அப்புறம் வந்திருக்கு. Why? Because of compounding and earlier investment ஸ்டார்ட் பண்ணதால. அவரோட ஸ்கில்ன்றது இன்வெஸ்டிங். ஆனா அதுதான் அவரோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவரோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் எதுனா
டைம். அவர் கொடுத்த அந்த டைம் 10 வயசுல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கொடுத்த அந்த டைம் தான் இப்போ அவருக்கு அது திரும்ப ப்ராஃபிட்டா வந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு நல்ல இன்வெஸ்டர் ஆகணும்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற டைம் பீரியட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இட்ஸ் தட் சிம்பிள். ஃபிஃப்த், கெட்டிங் வெல்தி வர்சஸ் ஸ்டேயிங் வெல்தி. நம்ம பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு 1000 வழி இருக்கு. பட் நம்ம பணக்காரனாவே மெயின்டைன் ஆகிட்டு வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னு சொல்றாரு. அது இங்கிலீஷ்ல அவர் எப்படி சொல்றாருன்னா, கெட்டிங் மணி requires taking risks, being optimistic and putting yourself out there. But keeping money requires the opposite of taking risk. It requires humility and fear that what you have made can be taken away from you just as fast. Good investment என்றது எப்பவுமே ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்கிறது கிடையாது. இட்ஸ் அபவுட் நாட் ஸ்க்ரூவிங் அப். இப்போ நான் ஒரு கம்பெனில ஒரு ஷேர் வாங்குறேன். அந்த ஷேரோட பிரைஸ் ஒரு 2 ரூபா குறைஞ்ச உடனே அந்த ஷேர் நான் வித்துறேன். இதே மாதிரி நான் என்னோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பண்ணிட்டே வந்தா இந்த ப்ராஃபிட் மார்ஜின்றது மைனஸ் இருக்கும். இந்த மேட்னஸ் தான் ஒரு ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றாரு. உங்க காசு வளர கொஞ்சம் டைம் கொடுங்க. நடுவுல இந்த மாதிரி ஸ்க்ரூ அப் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. 7th, ஃப்ரீடம். மணியோட வேல்யூன்றது மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்ல கிடையாது. லைக் லக்ஸரி கார்ஸ்லயோ இல்ல பங்களாலயோ கிடையாது. பட் மணியோட வேல்யூன்றது நமக்கு அது கொடுக்குற ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டில இருக்குன்னு சொல்றாரு. இப்போ நான் காலையில எழுந்திருக்கேன்னா ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட் அண்ட் வித் ஹூ ஐ வாண்ட் டிசைட் பண்றேன்ல, அதுதான் ஃப்ரீடம் அண்ட் அதுதான் ஹாப்பினஸ் சொல்றாரு. இன்னொன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க சேலரியை விட, உங்களோட ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜாபை விட, உங்களோட பெரிய வீடை விட உங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்றதை நீங்க டிசைட் பண்றீங்க தெரியுமா, அந்த கண்ட்ரோல் அந்த ஆப்ஷன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும்னு சொல்றாரு. பேசிக்கா நிறைய சேலரியை விட, உங்களோட பெரிய வீடை விட, உங்களோட ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜாபை விட உங்களோட லைஃபோட கண்ட்ரோல் உங்க கையில இருந்துச்சுன்னா அதுதான் உண்மையான ஹாப்பினஸ் சொல்றாரு. இதை அவர் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாருன்னா, மணிஸ் கிரேட்டஸ்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ and this can't be overstated is its ability to give you control over your time. The ability to do what you want, when you want, with who you want, for as long as you want is priceless. It's the highest dividend money pays. 8th, man in the car paradox. இந்த ஒரு லெசன், இந்த ஒரு சாப்டர் தான் இருக்கிறதுல, இந்த புக்ல இருக்கிறதுல எனக்கு ஃபேவரட்டான சாப்டர். இந்த ஒரு சாப்டர்ல நான் பெரிய ஒரு லைஃப் லெசனே கத்துக்கிட்டேன். நம்ம எல்லார்கிட்டயுமே கண்டிப்பா இந்த ஒரு பழக்கம் இருக்கும். இப்போ ரோட்ல BMW இல்ல ஆடியோ இல்ல பென்ஸோ அந்த மாதிரி கார் ஏதாவது போயிட்டு இருந்துச்சுன்னா அது நம்ம சைட்டை விட்டு போற வரைக்கும் நம்ம வாயை போட்டு இந்த காரை பார்த்துட்டு இருப்போம். அண்ட் ஃபியூச்சர்ல நம்மளும் இந்த மாதிரி வாங்கி இந்த கார்ஸ் எல்லாம் வாங்கி சீன் போடுவோம், கெத்து காமிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வந்துரும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம இந்த காரை அட்மையர் பண்ணோமா இல்ல உள்ள இருக்க பர்சன் அட்மையர் பண்ணோமா? டெஃபினட்டா அந்த கார் தான் நம்ம அட்மையர் பண்ணிருப்போம். அந்த கார்ல நம்ம ஓடிட்டு போனா எப்படி இருக்கும் தான் நினைச்சு பார்த்துக்கோமே தவிர அது உள்ள உட்காந்துருக்கோம்னா நம்ம கேர் கூட பண்ணிருக்க மாட்டோம். இதே மாதிரி நீங்க ஃபியூச்சர்ல சீன் போடுறதுக்காக கார் வாங்கினீங்கன்னா பாக்குறவங்க உங்களை பார்த்து அட்மையர் பண்ணுவாங்களா இல்ல உங்க காரை பார்த்து அட்மையர் பண்ணுவாங்களா? சோ அடுத்தவங்க கிட்ட சீன் போடணும், கெத்து காமிக்கணும்ன்றது இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் வாங்கினீங்கன்னா அது எந்த ஒரு பயனும் இல்லைன்னு சொல்றாரு. அண்ட் இது இங்கிலீஷ்ல சூப்பரான ஒரு கோட்ல சொல்றாரு. அண்ட் இதுதான் என்னோட ஃபேவரட் கோட்டும் இந்த புக்ல. என்னன்னா, humility, kindness and empathy will bring you more respect than horse power ever will. 9th, wealth is what you don't see. உங்ககிட்ட இருக்க காசை செலவு பண்ணி நீங்க எவ்வளவு ரிச்சா இருக்குன்னு காமிக்கிறீங்க தெரியுமா, அதுதான் ஃபாஸ்டஸ்ட் வே டு லூஸ் மணின்னு சொல்றாரு. நம்ம எல்லாருக்கிட்டுமே இந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ஒருத்தவங்களை பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்றது. இப்போ ஒருத்தவங்க கியூஷி டிஷர்ட் போட்டுக்கிட்டு இல்ல ரோலக்ஸ் வாட்ச் போட்டு வந்தோம்னா நம்ம உடனே நினைப்போம் அவங்க ஒரு ரிச் பர்சனா இருப்பான்னு நினைப்போம். பட் வெல்த் இஸ் வாட் யூ டோன்ட் see. பீயிங் ரிச் அண்ட் பீயிங் வெல்த்தின்றது ரெண்டு டிஃபரெண்ட் டேர்ம்ஸ்னு சொல்றாரு. இப்போ ஒருத்தவன் ஆடி கார்ல போறான், அவனை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும், இஸ் ரிச்னு தோணும்ல. அவன் அந்த காரை இஎம்ஐல வாங்கிட்டா கூட மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ற அளவுக்கு அவன் கேப்பபிலிட்டி இருக்கு. சோ இஸ் ரிச். இதே தான் ஒரு ஹவுஸ், பெரிய பெரிய ஹவுஸ் வச்சிருக்கிறோம். இதை பார்த்தோன்னே நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துரும், they are rich because they want to show this world that they are rich. ஆனா வெல்த்தியா இருக்கிறது இதுக்கு அப்படியே நேர்மாறா ஆப்போசிட்டா இருக்கிறது. 10th, you will change. இப்போ நீங்க லாங் டேர்முக்கு ஒரு பிளான் பண்றீங்கன்னா அது ஆஃப் வேல சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாரு. பிகாஸ் மாற்றம் ஒன்று தானே மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்கலாம், 8th இருந்து எனக்கு சிஏ படிக்கணும்னு ஆசை, நான் சிஏவும் படிச்சேன் கூட, பட் எனக்கு செட் ஆகல. இப்போ லாஸ்ட் 1 இயரா நான் இந்த கான்டென்ட் கிரியேஷன் வெப் டெவலப்பிங் கூட என்டர் ஆயிட்டேன். இப்போ டவுன் த லைன் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னவா இருப்பேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரியாது. பிகாஸ் சேஞ்ச் இஸ் பெர்மனன்ட். அதுவும் ஃபினான்ஷியல் டிசிஷன் வந்துட்டா கண்டிப்பா சேஞ்சஸ் நிறைய வரும்னு சொல்றாரு. ஸ்டார்டிங்ல நீங்க பண்ற அந்த ஃபினான்ஷியல் பிளான் கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நடுவுல ட்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம், அதுல தப்பே இல்லைன்னு சொல்றாரு. இந்த புக்கோட ஒரு ஓல்ட் சம்மரி என்னன்னா, நீங்க ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கணும்னா நீங்க ஸ்மார்ட்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்கன்றது தான் இருக்குன்னு சொல்றாரு. இந்த புக்ல இருக்க வெறும் 10 சாப்டர்ஸ் மட்டும் தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இன்னொரு 10 சாப்டர்ஸ் இருக்கு. அந்த 10 சாப்டர்ஸ்ல இன்னும் பலாயிரம் விஷயம் இருக்கு நீங்க கத்துக்க. ஃபினான்ஸ் பத்தி நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு புக்கை மிஸ்ஸே பண்ணாதீங்க. இந்த புக்கை கண்டிப்பா வாங்கி படிங்க. இட் will be very useful for you. So that's it guys. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது வேல்யூ கிடைச்சிருந்தா காட்ஸ் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. உங்களை இன்னொரு வீடியோ பார்க்குறேன். Until then, bye.